Praise the Lord. எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பரான ஒரு உளுந்து போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைங்கிறத நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னென்ன தேவை, என்ன எவ்வளோ அளவு வேணுங்கிறதையும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. கேஸ் தட்டுப்பாடு இருந்தப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியல. அதனால தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கேன். இது ஆல்ரெடி இருக்கிறது தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. உளுந்து மாவு ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி, ஒரு 10 போண்டா செய்கிற மாதிரி உளுந்து மாவு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதை ஊற போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதில் தேங்காவை பொடியாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா நான் காரம் கம்மியாக தேவைங்கிறதுக்காக அரை பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவேன் இல்லையா, சோம்பு, உப்பு, பெருங்காய பொடி, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இவ்வளவுதான். எல்லாத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போடல. கொத்தமல்லியும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அடிங்க. நல்லா ஒரு அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற போட்டுட்டு அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக செய்கிறவங்க ரொம்ப கவனமாக செய்யுங்க. எண்ணெய்லாம் கையிலலாம் பட்டுதுன்னா இந்த வெயிலுக்கு அதுவும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவ்வளோதான். உங்கள் கை பதத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வடைக்கம்பியில் வச்சு குத்தி பாருங்கள். வடைக்கம்பியில் வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை குத்துனீங்கன்னா உள்ளியும் கூட வெந்துடும். அந்த வடைக்கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த வடைக்கம்பியில் எல்லாத்தையும் குத்திக்கோங்க. இது சின்ன கடாயி, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்வேன். நீங்களும் அதே போல் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. வடை செய்கிறேன்னு சொல்லி செலவு அதிகமாக வச்சுக்காதீங்க. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து போண்டா. எனக்கு 100 கிராம்ஸுக்கு 10 போண்டா வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான உளுந்து போண்டா ரெடி. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். இல்லை கடையில் செய்கிற மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு நான் போட்டுட்டேன். சூப்பராக சுவையான போண்டா ரெடி. அதுக்கு கூட ஒரு கிளாஸ் டீயோட கூட சேர்த்து சர்வ் பண்ண ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.